ஹாய், நம்ம என்ன டாபிக் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா நம்பர் சிஸ்டம் அப்படின்ற டாபிக் வந்து பார்த்துட்ருக்கோம். எண்ணியல். இதில் நம்ம கூட்டுத்தொடர் வரிசை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னென்னா பெருக்குத்தொடர் வரிசை வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ பெருக்குத்தொடர் வரிசையில் கூட்டுத்தொடர் வரிசை எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு மூணு ஃபார்முலா தான். ஓகேவா? ஒன்று அந்த டிஎன் எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, உறுப்புகளின் எண்ணிக்கை என்னது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஃபார்முலா, அதே மாதிரி லாஸ்ட்டு என்னோட வேல்யூ தெரிஞ்சுக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ மேக்ஸிமம் பார்த்தா மூணு ஃபார்முலா தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே என்ன பார்த்துருக்கோன்னா பெருக்குத்தொடர் வரிசையில் பொது உறுப்பு என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏஆர் என் மைனஸ் ஒன் அப்படின்ற ஃபார்முலா. ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம யூஸ் பண்ணி எத்தனாவது உறுப்பு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி ஒரு கூட்டுத்தொடர் வரிசையிலையோ இல்லை பெருக்குத்தொடர் வரிசையிலையோ 3 உறுப்புகளின் கூடுதல் 3 உறுப்புகளின் பெருக்கற்பலன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஆர்டர் A/R ஏஆர் ஸோ இந்த ஆர்டரில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? அடுத்ததான் இப்போது பெருக்குத்தொடர் வரிசையோட கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது அப்படின்னா SN இஸ் ஈக்குவல் டு AR n மைனஸ் ஆஃப் 1 டிவைடட் பை R மைனஸ் ஆஃப் 1. R வந்து நாட் ஈக்குவல் டு 0 நாட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? SN இஸ் ஈக்குவல் டு AR பவர் n மைனஸ் ஆஃப் 1 டிவைடட் பை R மைனஸ் ஆஃப் 1. R டு தி பவர் ஆஃப் n அப்படின்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மற்ற எல்லா இடத்துலையுமே என்னோட வேல்யூ கேட்டிருந்தாங்கன்னா ஒரு வேல்யூவை நம்ம குறைச்சி கண்டுபிடிப்போம். பெருக்குத்தொடர் வரிசையின் கூடுதல் பொறுத்த வரைக்கும் என்னோட வேல்யூ என்னவாக இருக்கோ அதை நம்ம டைரெக்டாக அப்படியே வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஆர் பவர் என் ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதில் பவர் என் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு வந்த ஆன்சரில் இருந்து ஒன்றை சப்ராக்ட் பண்ணிவிட்டு இன்ட்டு ஏ அப்படின்றத போட்டுடணும். போட்டுட்டு வர ஃபுல் ஆன்சரில் தான் டிவைடட் பை ஆர் மைனஸ் ஆஃப் 1 அப்படின்னு போட்டோம்னா கூடுதல் வந்து கிடச்சிரும். ஆரோட வேல்யூவில் இருந்தால் ஒன்றை மைனஸ் பண்ணுறமே தவிர என்னோட வேல்யூலேருந்து ஒன்றை மைனஸ் பண்ணுறது கிடையாது. இது பெருக்குத்தொடர் வரிசையின் கூடுதல். ஓகேவா? இங்கே என்னென்னா பெருக்குத்தொடர் வரிசையில் 8வது உறுப்புன்னு கேட்டிருக்காங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 8வது உறுப்பு அப்படின்னா 6ன் அடுக்கில் 8வது உறுப்புக்கு பதிலாக 7வது உறுப்பு அப்படின்னு போட்டுட்டு இன்ட்டு ஏ அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணுவோம். புரியுதா? ஆனால் கூடுதல் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 6ன் அடுக்கு n மைனஸ் ஆஃப் 1 இன்ட்டு ஏ டிவைடட் பை ஆர் மைனஸ் ஆஃப் 1 அப்படின்றது தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஆர் நாட் ஈக்குவல் டு 1னா இந்த ஃபார்முலா. சப்போஸ் ஆரோட வேல்யூ வந்துட்டு 1 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்முலானா எத்தனை வாட்டி அங்கே நம்பர் இருக்கோ அத்தனை ஏ ஒரே ஒரு ஏ அந்த ஏ இன்ட்டு என் அவங்க எத்தனாவது உறுப்பு கேட்குறாங்களோ அந்த உறுப்பு கூட என்ன மல்டிபிள் பண்ணால் போதும். அதுதான் பெருக்குத்தொடர் வரிசையின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகேவா? இப்போது பெருக்குத்தொடர் வரிசையில் முடிவுறா உறுப்புக்கள் வரை கூடுதல். முடிவுறா உறுப்புக்கள் நமக்கு வந்து அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட்டே ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு ஃபஸ்ட் நம்பர் தெரியாது, லாஸ்ட் நம்பர் எனக்கு தெரியாது, ஃபஸ்ட் நம்பரும் ரேஷியோவும் இருக்கும், தொடர் வரிசை போய்கிட்டே இருக்குன்னா முடிவுறா உறுப்புகளோட கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட்டு சிம்பிள் ஏவோட வேல்யூவை மேலே எழுதிட்டு டிவைடட் பை 1 மைனஸ் ஆஃப் ஆர், இங்கே வந்து ஆர் மைனஸ் ஆஃப் 1 கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதே முடிவுறா உறுப்புகளோட கூடுதல்னால் ரிவர்ஸில் 1 மைனஸ் ஆஃப் ஆர் அப்படின்றது போட்டால் மட்டும் போதும். ஓகேவா? ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் இதில் வந்து இருக்குது. பெருக்குத்தொடர் வரிசையின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அதே அந்த உறுப்புகள் வந்து முடிவுறா உறுப்புக்களாக இருந்துச்சுன்னா, ஏன்னா என்னாவது உறுப்புன்னு கேட்டாங்கன்னா அது முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். அந்த உறுப்புகள் வந்து முடியவே இல்லைன்னா அது வந்து முடிவுறா உறுப்புக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஏ டிவைடட் பை 1 மைனஸ் ஆர். இப்போ ஒரு தொடர் எடுத்துக்கிறோம். 1, -3, 9, -27 என்ற பெருக்குத்தொடர் வரிசையில் முதல் 8 உறுப்புகளின் கூடுதல், முதல் 8 உறுப்பு S ஆஃப் 8 முதல் 8 உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னு கேட்குறாங்களா? இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா, SN இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் என் மைனஸ் ஆஃப் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் ஆஃப் 1. ஏ இஸ் ஈக்குவல் டு 1 ஏன்னா ஃபஸ்ட் நம்பர் 1. ஆறுன்றது என்னது, பெருக்குத்தொடர் வரிசையில் டிவைட் பண்ணணும். ஸோ என்ன வரும், -3 டிவைடட் பை 1னா ஆரோட வேல்யூ என்னன்னு கிடச்சிருச்சு, -3 அப்படின்றது கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஃபார்முலா டைரெக்டாக அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வந்தால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அதே மாதிரி ஷார்ட்கட் நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆரோட வேல்யூவில் இவங்க என்னாவது உறுப்பு என்ன கேட்குறாங்களோ அந்த உறுப்பை அப்படியே எழுதிட்டு வந்த ஆன்சர் கூட -1 அப்படின்றத போடணும். ஓகேவா? ஸோ இப்போ இது ஃபார்முலா படி போடுறோன்னா ஏ இன்ட்டு ஆர் என் மைனஸ் ஆஃப் 1 டிவைட் பை ஆர் மைனஸ் ஆஃப் 1னா 1 இன்ட்டு மைனஸ் ஆஃப் 3 பவர் 8 மைனஸ் ஆஃப் 1 -3 -1 சால்வ் பண்ணும்போது 3 × 8 வந்து 6561 அப்படின்றது கிடைக்கும்.
மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஏன்னா இங்கே உறுப்புகள் எண்ணிக்கை வந்து ஈவன் நம்பரில் இருக்குது. ஸோ ஈவன் நம்பராக இருந்தால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, சப்போஸ் அது கூட இன்னொன்று ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்ன்னு முடியும். ஆனால் இங்கே 3/8 தானே, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ்ன்னும் போது ஈவன் நம்பராக வரும்போது ப்ளஸில் வந்துடும். 6561 1 கழிச்சிட்டு 6560 டிவைடட் பை 4. ஸோ டிவைட் பண்ணும்போது எனக்கு இந்த ஆன்சர் கிடைக்கிது அப்படின்றத போட்டிருக்கோம். இதையே ஷார்ட்டாக நம்ம போடணுன்னா டேரெக்டாக இந்த ஸ்டெப்பு போயிடலாம். 3/8 மைனஸ் 3/8, அதாவது 6னுடைய வேல்யூ பவர் 8 ஃபைனல் ஆன்சர். அந்த ஆன்சர்லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட டிவைடட் பை என்ன கிடச்சிருக்கு, 6ஓட வேல்யூலேருந்து -1 -3 -1, அப்போ என்ன கிடைக்கும் -4 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்னது 1 6560 டிவைடட் பை -4 இன்ட்டு 1. அப்போ இது 4ஆல் வகுத்தா நமக்கு 1640 மைனஸ் சிம்பிளோட கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது ஷார்ட்கட், இது வித் ஃபார்முலாவோட. ஓகேவா? அடுத்தது 5, 15, 45 என்ற பெருக்குத்தொடர் வரிசையில் முதல் 6 உறுப்புகளின் கூடுதல் என்னதுன்னு கேட்குறாங்க. எத்தனாவது உறுப்பு? முதல் 6 உறுப்புகளின் கூடுதல். அப்போ n வந்து 6, நான் டேரெக்டாக அது 6ன்னு எடுத்துக்குவேன். 3/6ன்னு போட்டுட்டு -1 728ன்னு கிடச்சிருச்சா? இது கூட இன்ட்டு ஏ டிவைடடில் 6லேருந்து 1 கழிச்சு வைக்கணும். 3 -1னா 2, அவ்வளோதான். ஸோ இப்போ இது 2 கேன்சல் பண்ணும்போது 364 இன்ட்டு 5 போட்டோன்னா ஃபைனல் ஆன்சர் 1820. ஓகேவா? ஸோ ஃபார்முலா படி போனீங்கனாலும் இதே தான். நம்ம ஷார்ட்கட்டுன்ற பேரில் ஃபார்முலாவை ஷார்ட்டாக நம்ம போட்டிருக்கோம், 2 ஸ்டெப்பை டிவைட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் S6 அவனை கொடுத்துட்டாங்க, கூடுதல் கொடுத்துட்டாங்க. R = 4, ஏ வந்து எனக்கு தெரியாது, n = 6 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஏன்னா S6னா என்னோட வேல்யூ என்னது 6 தான், ஆரோட வேல்யூ என்னது 4, அதாவது ரேஷியோ வந்து 4 அப்படின்றது கொடுத்துட்டாங்க. ஏன்றது தெரியாதுன்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது 4/6, ஏன்னா ஆரோட வேல்யூ நம்ம எப்படி கூடுதல் எப்படி கண்டுபிடிப்போம், 4/6 -1ன்னு போடுவோமா? அப்போ 4/6 அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு, 4096. அதுலேருந்து 1 சப்ராக்ட் பண்ணி தானே இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. 4095 அப்படின்றத சப்ராக்ட் பண்ணி கிடச்சிருக்கோம் இல்லையா? அப்போது 4095 டிவைடட் பை இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நம்பரு 4, 4லேருந்து 1 மைனஸ் பண்ணணுமா? 4 - 1 இன்ட்டு ஏ = 4095 அப்படின்னு போட்டாலே நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிடும், ஏ = 4095 இன்ட்டு 4லேருந்து 1 போச்சுன்னா 3, டிவைடரில் இருக்க 3 இந்த பக்கம் போனால் பெருக்கலாக மாறிடும். பெருக்கல்ல இருக்க 4095 இந்த பக்கம் வந்தால் வகுத்தலாக மாறிடும். அப்போ இது கேன்சல் ஆகிட்டு ஏவோட வேல்யூ என்னன்னு கிடச்சிரும், 3 அப்படின்றது கிடச்சிரும். ஓகேவா? ஏன்னா இப்போ S6 வந்து 4095, R வந்து 4 அப்படின்னா 4/6 -1 என்ன கிடைக்கும், 4095. அப்போ இந்த ஆன்சரை நமக்கு அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். 4095லேருந்து 4 - 1 இன்ட்டு ஏ போட்டால் தானே 4095 வரும். ஸோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் ஏவோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருது, 3. அப்போ முதல் உறுப்பு மட்டும்தான் கேட்குறாங்க, 3. சப்போஸ் பெருக்கு தொடர்ந்து கேட்டாங்கன்னா 3, ரேஷியோ என்னது 4னா 3 12, அடுத்த உறுப்பு 12, 12 இன்ட்டு 4. ஸோ அந்த மாதிரி நமக்கு போகும். ஓகேவா? இப்போ அடுத்தது 1, 4, 16 எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 1365 கிடைக்கும்? இப்போ இங்கே n வந்து எனக்கு கொடுக்கல, ஏவோட வேல்யூ 1ன்றது தெரியும், ஏன்னா ஃபஸ்ட்டு நம்பர். ஆரோட வேல்யூ என்னது 4, n அப்படின்றது கொடுக்கல. SN வந்து 1365 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போது கூடுதல் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க கூடுதல் கொடுத்துட்டாங்கன்னா 1365 இன்ட்டு 4 - 1. ஏன் நம்ம இன்ட்டு 4 - 1ன்னு போடுறோம்? ஏன்னா கூடுதல் கொடுக்கல அப்படின்னா நம்ம ஃபார்முலா என்ன பண்ணுவோம், 6 டிவைடட் பை 1 நம்ம 6 -1 டிவைட் பண்ணுவோம். ஸோ அதே வந்து கூடுதல் கொடுத்துருந்தாங்கன்னா 6 - 1 பெருக்கணும், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? பெருக்கிட்டு இங்கே ஏவை நம்ம பெருக்கிறோம், இந்த இடத்துல ஏவை நம்ம வகுக்கணும், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? இப்போ 1365 இன்ட்டு 4 - 1 டிவைடட் பை ஏவோட வேல்யூ என்னது, ஏவோட வேல்யூ 1 தான். ஸோ அதில் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ 1365 இன்ட்டு 3ன்னு போட்டுட்டு ஆன்சர் வந்து 4096ன்னு வந்துருச்சா? 4096 நமக்கு ஏற்கனவே இங்கே தெரியும், 4/6 இருக்கும். ஸோ 4/6 4096னா என்னோட வேல்யூ என்னது 6 அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா 4/6 தான் 4096. ஓகேவா? இது எப்படி பண்ணியிருக்கோன்னு புரியுதா? ஏன்னா எத்தனை உறுப்புகளை கூட்டினால் 1365 கிடைக்கும். அப்போ கூடுதல் நம்ம கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், R - 1 இன்ட்டு ஏ, அதை வந்து R - 1 டிவைட் பண்ணிவிட்டு இன்ட்டு ஏன்னு போடுவோம். சப்போஸ் அதே நமக்கு உல்ட்டா அடுத்தது உறுப்புகளை கூடுதல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா
நம்ம அந்த ஆர் மைனஸ் ஆஃப் 1 பெருக்கிட்டு ஏவை வந்து வகுத்தா என்னோட வேல்யூ தெரிஞ்சிடும். அவ்வளோதான். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். அடுத்தது 3, 6, 12 எக்ஸ்ட்ரா இன்ட்டு போயிட்டே இருக்குது. 1536 என்ற பெருக்குத்தொடர் வரிசையின் கூடுதல். அப்போ இது லாஸ்ட் நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா n நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ லாஸ்ட் நம்பர் என்னது? 1536. இந்த லாஸ்ட் நம்பர்லேருந்து டிவைடட் பை 3, அதாவது லாஸ்ட் நம்பரில் இருந்து ஏவை டிவைட் பண்ணிக்கிறோம். ஏவோட வேல்யூவை டிவைட் பண்ணிவிட்டு ப்ளஸ் 1. இப்போ லாஸ்ட் நம்பர் என்னது? 512 அப்படின்னு கிடைக்குதா? தட் இஸ் ஈக்குவல் டு 2 to the power of n ப்ளஸ் 1. ஃபைனல் ஆன்சர் கூட ப்ளஸ் 1. அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? 2/9 தான் 512 அப்படின்னா 2n அப்படின்னும் போது 9ன்னு கிடைக்கும். இது கூட ப்ளஸ் 1 ஆட் பண்ணும்போது 9 + 1 நமக்கு என்னன்னு கிடைக்குன்னா 10. என்னோட வேல்யூ வந்து 10. அப்போது இப்போ இது வந்து என்னோட வேல்யூ. நம்ம n கண்டுபிடிச்சிட்டோமா? பெருக்குத்தொடர் வரிசையோட கூடுதல் அந்த லாஸ்ட் நம்பர் நமக்கு தெரியுமா? n 10 தெரிஞ்சிச்சுன்னா கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவுக்கு போயிடணும். ஸோ இப்போ இங்கே இந்த ஷார்ட்கட் நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம Tn இஸ் ஈக்குவல் டு AR n மைனஸ் ஆஃப் 1 அப்படின்ற இதுக்கு போயிடணும். ஓகேவா? என்ன பண்ணியிருக்கோம்? Tn AR n மைனஸ் ஆஃப் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? என்னே வந்து எனக்கு தெரியல அப்படின்னும் போது இந்த பெருக்கல்ல இருக்கிற ஏ வந்து இங்கே டிவைட் ஆயிடணும். ஓகேவா? டிவைட் ஆனால் தான் நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ 1536ன்றது லாஸ்ட் நம்பர் டிவைடட் பை ஏ, ஃபைனல் ஆன்சர் கூட ப்ளஸ் 1 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ஓகேவா? 2/9ன்னு கிடைக்கும். அது கூட ப்ளஸ் 1 போட்டோன்னா n = 10 அப்படின்னு கிடைச்சிருது. அடுத்தது 2/10 மைனஸ் ஆஃப் 1 அப்படின்னு கிடைக்கும் போது 1024 மைனஸ் ஆஃப் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 1023 அப்படின்னு போட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இங்கே வந்து நமக்கு Tn இஸ் ஈக்குவல் டு AR n மைனஸ் ஆஃப் 1 அப்படின்றதுல AR n மைனஸ் ஆஃப் 1 தட் இஸ் ஈக்குவல் டு தான் லாஸ்ட் நம்பர் 1536 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்ன ஆகும்? பெருக்கல்ல இருக்கிற ஏ இங்கே போனால் என்ன ஆகும்? வகுத்தெல்லாம் மாறும். பெருக்கல்ல இருக்க ஆர் n மைனஸ் ஆஃப் 1 இந்த பக்கம் போனால் வகுத்தெல்லாம் மாறும். ஸோ அதை வச்சு தான் இங்கேயும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஆர் n மைனஸ் ஆஃப் 1 அப்படின்றது நம்ம இங்கே வச்சுட்டு ஏவை இங்கே டிவைட் பண்ணிவிடுவோமா? டிவைட் பண்ணிவிட்டு ஆருக்கு இங்கே என்ன பவர் வரும் அப்படின்றது ஒரு பவர் கழித்து தான் நம்ம சொல்கிறோம். அதனால தான் இங்கே 9ன்னு கிடைச்சிருக்கு. 9 + 1னா தான் 10. அப்போ 10 - 1 தான் 9ன்றது கிடைக்கும். ஸோ இதே ஃபார்முலாவை தான் இங்கே நம்ம ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். பெருக்குத்தொடர் என்னாவது உறுப்புனா லாஸ்ட் நம்பர்லேருந்து ஏவை டிவைட் பண்ணிவிட்டு அது கூட வர ஆன்சர்லேருந்து என்னாவது உறுப்பு நம்ம கண்டுபிடிக்கும் போது 1 ஆட் பண்ணிடணும். இது தெரிஞ்சால் போதும் என்னாவது உறுப்பு பெருக்குத்தொடர் வரிசைக்கு. அதே மாதிரி கடைசி உறுப்பு கண்டுபிடிக்கணும், அதாவது கூடுதல் கண்டுபிடிக்கணும். பெருக்குத்தொடர் வரிசையோட கூடுதல் அப்படின்னா ரேஷியோ நம்பர் இருக்குல்ல 2/10 மைனஸ் ஆஃப் 1 ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆன்சர் கூட டிவைடட் பை ஆர் மைனஸ் ஆஃப் 1 போட்டுட்டு இன்ட்டு ஏ போட்டோன்னா கூடுதல் எனக்கு கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ ஃபார்முலா படி போனாலும் ஒன்று தான். ஸோ ஷார்ட்கட்னால் நீங்கள் 2-3 வாட்டி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் ஷார்ட்கட்ஸ் வந்து நம்ம போட முடியும். இப்போது 3 + 1 + 1 டிவைடட் பை 3 எக்ஸட்ரா ஆஃப் இன்ஃபினிட்டியோ முடிவுறா போய்கிட்டே இருக்குது அப்படின்னா கூடுதல் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஏ 1 மைனஸ் ஆஃப் ஆர். ஏவோட வேல்யூ என்னது? 3. ஆரோட வேல்யூ என்னது? 1 டிவைடட் பை 3. T2 - T1 1 டிவைடட் பை 3ன்னு கிடைக்குமா? அப்போது 3 டிவைடட் பை 1 - 1/3 அப்படின்றத போட்டோம்னா ஃபைனல் ஆன்சர் எனக்கு என்ன கிடைக்குன்னா 3 டிவைடட் பை 2 இன்ட்டு இந்த டிவைடடில் இருக்கிற 3 இந்த பக்கம் போனால் பெருக்கலாக மாறிடும். 3 - 1ன்றது இங்கே வகுத்தல் டிவைடடில் 2ஆக இருக்கும். 3 9 9 டிவைடட் பை 2. ஓகேவா? இன்னொன்று இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா 3 + 1 + 1 டிவைட் பை 3 இன்ஃபினிட்டி என்ற தொடரின் கூடுதல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இது கூட்டுத்தொடர் வரிசையா பெருக்குத்தொடர் வரிசையான்றது கொடுக்கல. ஸோ அப்போது நம்ம 6ன்றது 1 டிவைட் பை 3 ஒரு இடத்துல மட்டும் கண்டுபிடிச்சிட்டு விட்டுறக்கூடாது. இன்னொரு இடத்துலையும் அதை செக் பண்ணி பார்த்துக்கணும். 1 டிவைட் பை 3 டிவைடட் பை 1ன்னு போட்டாலும் சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். அப்போ இது ஒரு பெருக்குத்தொடர் வரிசை தான் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகேவா? அதே மாதிரி தான் இங்கேயும் 21 14 28 டிவைடட் பை 3 என்ற தொடரின் கூடுதல் அப்படின்றத கொடுத்துருக்காங்களா? அப்போ கூடுதல் அப்படின்னா ஏவோட வேல்யூ 21, ஆரோட வேல்யூ என்னது? 14 டிவைட் பை 21 2/3 அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ஆனால் அது பெருக்குத்தொடர் தானேன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக இன்னும் ஒரு டைம் நம்ம பெருக்கிறோம். 28 டிவைட் பை 3 இன்ட்டு 1 டிவைட் பை 14 என்ன கிடைக்குது? 2/3. அப்போ இது ஒரு பெருக்குத்தொடர் வரிசை தான். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இது எக்ஸட்ரா போயிட்டே இருக்குது. என்னாவது உறுப்புனும் கேட்கல, இல்லை கூடுதல் மற்ற எதுவுமே கொடுக்கல அப்படின்னா ஏ டிவைட் பை 1 - ஆர் அப்படின்ற ஃபார்முலாவுக்கு போட்டுட்டு நம்ம சால்வ் பண்ணாலே போதும். ஓகேவா?
ஸோ அடுத்தது ஹோம்ஒர்க்கா, அதாவது டிஎன்பிசியில் கேட்ட ஒரு கொஷின் தான் இது. ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 9, 3, 1 எக்ஸட்ரா போயிட்டே இருக்குன்னா அதோட கூடுதல் என்னது? 21, 14, 28/3. அதான் இதோடைய பழைய கொஷின் இதில் கேட்டிருக்காங்க, அதனால தான் இந்த கொஷின் திருப்பி கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி 16, -48, 144 இன்ஃபினிட்டிவ் போயிட்டே இருக்குன்னா அதோட கூடுதல் என்னது? 4, -8, -3, 4 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு சம் சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்த கொஷின் 0.6666ன்னு போயிட்டே இருக்குது என்ற எண்ணின் விகிதமுறு வடிவம் என்னவா இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? விகிதமுறு வடிவம். இப்போது இதை நம்ம வந்து டேரெக்டாக இதை பார்த்தோன்னே நமக்கு டக்குன்னு தெரியாது. ஃபஸ்ட் இதோட வடிவம் நமக்கு என்னதுன்னா 0.666, அந்த ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகிட்டே போதா, அதை நம்ம எப்படி எழுதலாம்னா 0.6 + 0.06 + 0.006 அப்படின்னு நம்ம எழுதலாம். எப்படின்னா 0.6ன்றது ஃபஸ்ட் டிஜிட், 0.06, 0.006. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 6, இதுவும் 6, இதுவும் 6, 0 பாயிண்ட் இப்படி போய்கிட்டே இருக்குமா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், அதை விரித்து 0.6 + 0.06 + 0.006 + எக்ஸட்ரான்னு போயிட்டே இருக்குது அப்படின்றத கொடுத்துட்றேன். ஸோ அப்படின்றது கொடுத்தேன்னா ஏவோட வேல்யூ எனக்கு கிடைக்கும், ஆரோட வேல்யூவும் எனக்கு கிடைக்கும். அப்படி போயிட்டே இருக்கும்போது இன்ஃபினிட்டிக்கு நமக்கு என்ன தெரியும்? a/1 - r அப்படின்ற ஃபார்முலா ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சப்போஸ் இது நான் ஷார்ட்கட் எனக்கு வேணும் அப்படின்னா, இப்போ இது இந்த மாதிரி போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 0.6, 0.006 அப்படின்னு ஒரு நம்பர் போய்கிட்டே இருக்குது. ஒரு நம்பர் மட்டும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா டிவைடடில் 9ன்னு போட்டுக்கோங்க. எந்த நம்பர் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கோ அந்த நம்பர் மேலே எழுதிக்கோங்க. அவ்வளோதான். ஒரு நம்பர் மட்டும் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு, அது எந்த நம்பர் அப்படின்றத 6 அப்படின்னு போட்டோன்னா 2/3. இதுதான் விகிதமுறு வடிவம். சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ இந்த சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 0.121212. இப்போ இது என்னென்னா 2 நம்பர் ரிப்பீட் ஆகிட்டே போகுது. அப்போ நம்ம அது என்ன எழுதலாம்? 12/99. 9 2 வாட்டி போட்டுக்கணும். 12ன்றது அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே வருது. டிவைடட் பை ஒரு 9ன்னு ஒரு டிஜிட்னா ஒரு 9 போடுவோம், 2 டிஜிட்னா 2 9. சப்போஸ் இங்கே 4 4 4 4 4ன்னு போயிட்டே இருந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒரே ஒரு டிஜிட் தான் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு, 4/9. இதுதான் ஃபைனல் ஆன்சரோட விகிதமுறு வடிவம். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள் 3 டிஜிட், அதாவது 0.123 பார்ன்றதை கொடுத்துட்டாங்க. அப்போ பார்னா என்ன அர்த்தம்? அதுவே ரிப்பீட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போது 1 2 3 அப்படின்றது ரிப்பீட் ஆகுது. எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆகுது? 3 நம்பர். அப்போ 3 வாட்டி 9 அப்படின்றது போட்டோம்ட்டு நம்ம ஷார்ட் பண்ண முடிஞ்சால் ஷார்ட் பண்ணிவிட்டு எழுதிட்டோம்னா அதுதான் வந்து ஆன்சர். ஸோ இது ரொம்ப சிம்பிள். 1 மார்க் சம் பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதில் இந்த மாடலில் ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? அடுத்த கொஷின் 5 + 55 + 55 எண் உறுப்புகளின் கூடுதல். இதில் வந்து நம்ம சிறப்பு தொடரில் பார்த்துக்கலாம். ஓகே. இப்போ இது வந்து பார்த்தோன்னா இவ்வளோ பெரிய சம் நமக்கு கேட்க மாட்டாங்க. 5 + 55 555 அப்படின்றது கேட்க மாட்டாங்க. பட் இதுக்கு வந்து நமக்கு ஒரு ஷார்ட்கட் மட்டும்தான். இது வந்து n அப்படின்ற டேர்மில் இருக்கும். ஓகேவா? ஸோ இது நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகிட்டே வருதா, 5 + 55 + 555 என்ற தொடரின் n உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து விகிதமுறு வடிவம்னா ஷார்ட்டாக நான் சொன்ன மாதிரி முடிச்சுக்கலாம். இங்கே வந்து கூடுதல் அப்படின்றது கேட்குறாங்க. ஓகேவா? கூடுதல் அப்படின்றத கேட்டாங்கன்னா இதை ஒரு ஃபார்முலா மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், வேறு வழி இல்லை. அப்போது a/9, அதாவது இங்கே எந்த நம்பர் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கோ அந்த நம்பர் /9 இன்ட்டு 10 10n-1 டிவைடட் பை 9 -n அப்படின்ற ஃபார்மேட் மட்டும்தான். ஓகேவா? 10 கீழே 9, 10 10n-1 டிவைடட் பை 9, இங்கே ஒரு 9ன்னு இருக்கணும். இப்போ இங்கே என்ன நம்பர் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு? 5 5 டிவைட் பை 9, 10 × 10n-1 டிவைட் பை 9 -1, 5 × 10 உள்ளார பெருக்கிடுறோமா? 5 × 10 என்ன வரும்? 50. உள்ளார எனக்கு இங்கே ஒரு 9ன்னு இருக்குது. 9 9 81. இது ஒரு ஃபார்மேட்டு. திருப்பி இந்த 5 டிவைட் பை 9 இங்கே உள்ளார பெருக்கிறோம். 5 டிவைட் பை 9 ஆஃப் n அப்படின்றது இங்கே வந்துடும். ஸோ ஷார்ட்கட்டில் இந்த 5 + 55 + 55 நம்ம நார்மலாக விகிதமுறு வடிவமே எழுதும்போது எப்படி எழுதுவோம்? 5 டிவைட் பை 9ன்னு எழுதுவோமா? இன்ட்டு n போட்டுக்கணும். அவ்வளோதான். -5 டிவைட் பை 9 இன்ட்டு n. ஓகே. அடுத்தது இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ மேலே இருக்க நம்பர் இன்ட்டு 10 போடணும், கீழே இருக்க நம்பர் இன்ட்டு 9ன்னு போடணும். 10 50, இங்கே 81. உள்ளார என்ன இருக்கும்? 10ஆல் தானே பெருக்கிறோம், நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 × 10n-1.
ஓகேவா? ஏன்னா ஆப்ஷன்ஸில் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இதை வந்து டக்குன்னு முடிச்சிடணும். ஏன்னா 5 இது விகிதமுறையும் தெரியும் இல்லையா? 5/9 × n அப்படின்றது லாஸ்ட்டில் முடியணும். இதே நம்பரை 10ஆல் பெருக்கணும், இந்த நம்பரை 9ஆல் பெருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு சம் பார்த்துக்கலாம். இப்போ இது 3 3 9 முடியுதா? அப்போ இதோட விகிதமுறு வடிவம் நமக்கு தெரியுமா? என்னென்னு முடியும்? 3/9. அப்போ இதை ஷார்ட் பண்ணால் என்னென்னு கிடைக்கும்? 1/3. அப்போ லாஸ்ட்டில் 1/-3/n கிடச்சிருச்சா? அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் என்னென்னு கிடைக்கணும் அப்படின்னா இதோட ஷார்ட் ஃபார்ம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஃப்ரண்ட்டில் இது என்ன கிடைக்கணும்? 10ஆல் பெருக்கியிருக்கணுமா? 10/39 என்னது? 27 அப்படின்ற மாதிரி வரும். அதை கேன்சல் பண்ண முடிஞ்சால் நம்ம கேன்சல் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ 10/27 10n-1 -1/3 இங்கேயும் 10ஆல் பெருக்கிட்டோம், இங்கே 10 வராது. இப்போ -1/3 × n அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கணும். ஸோ அவ்வளோதான் ஆன்சர். விகிதமுறு வடிவம் கடைசியாக வரணும், மைனஸில் எழுதிக்கணும். அந்த விகிதமுறு வடிவில் மேலே இருக்க நம்பரை 10ஆல் பெருக்கிக்கணும், கீழே இருக்க நம்பரை 9ஆல் பெருக்கணும் அப்படின்றது தெரிஞ்சால் போதும். ஓகேவா? அடுத்த கொஷின், ஒரு முடிவுறா பெருக்குத்தொடர் வரிசையில் முதல் உறுப்பு 8, முடிவுறா உறுப்புகளினுடைய கூடுதல் 32/3 எனில் பொது விகிதம். அப்போ R எனக்கு கொடுக்கல. முடிவுறானே ஃபார்மேட்டே ரொம்ப சிம்பிள் தானே. A/1 - R தட் இஸ் = 32/3. ஓகேவா? எனக்கு ஆரோட வேல்யூ தான் கொடுக்கல. இப்போ இதை கேன்சல் பண்ணி பார்த்துக்கலாம். கேன்சல் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 32/3 கேன்சல் ஆகாது, ஏன்னா 3ஆல் வகுக்க முடியாது. அடுத்தது இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 32 × 1 - R /24 1 - R 24/32 இது பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 3/4 அப்படின்றது கிடச்சிருச்சு. அப்போது -R +1 இந்த பக்கம் போனால் -1. தென் அதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் ஆரோட வேல்யூ -R -1/4 கிடச்சிருக்கு. இப்போ மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1/4 அப்படின்றது கிடச்சிரும். ஓகேவா? இது வந்து பழைய டிஎன்பிசியில் கேட்ட கொஷின்ஸு. 3/16 1/8 1/12 1/18 எக்ஸட்ரா என்ற தொடர் வரிசையில் அடுத்த உறுப்பு என்னது? நெக்ஸ்ட் என்ன உறுப்பு வரும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் இப்போ R எனக்கு தெரிஞ்சிச்சுனாவே அடுத்த உறுப்புக்கு நான் என்ன பண்ணுவேன்? × R போட்டு போயிட்டே இருந்துருவேன், அவ்வளோதான். அப்போ R கணக்குன்னா 1/8 இதை ரெசிப்ரோக்கலாக மாற்றிடுவோமா? ஏன்னா T2/T1 அது ரெசிப்ரோக்கலாக மாறி வரும். 16/3 8 2 16 2/3 அவ்வளோதான். 2/3 தெரிஞ்சிருச்சுனாவே R × 2/3. இன்னொன்று இது பெருக்குத்தொடர் வரிசையாக கூட்டுத்தொடர் வரிசையாக அவங்க கொடுக்கல. ஸோ பெருக்குத்தொடர் வரிசையாக கூட்டுத்தொடர் வரிசையான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சம் சால்வ் பண்ணணும். அடுத்த உறுப்பு வந்து 1/18 அடுத்தது 1/27 கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி இந்த சம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். பழைய டிஎன்பிசியில் கேட்ட கொஷின் 2, 4, 8, 16 எக்ஸட்ரா போயிட்டே இருக்குது. 1024 என்ற தொடரில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 9, 11, 12, 10 இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ சிம்பிளாக பெருக்குத்தொடர் வரிசையை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கிறது இந்த 2 ஃபார்முலா மட்டும்தான். பெருக்குத்தொடர் வரிசையுடைய Tn = ARn-1. ஸோ வேல்யூ கூட A × R பவரில் எழுதிட்டு அந்த பவரில் என்ன நம்பர் வரும்ன்றதை கண்டுபிடிச்சோம்னா என்னாவது உறுப்பு அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி உறுப்புகளின் கூடுதல்னா Sn கண்டுபிடிக்கணும். ஓகேவா? Sn = ARn-1/R-1. ஷார்ட்கட் வேணும்னா 2-3 சம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் ஷார்ட்கட்ஸ் ஞாபகம் இருக்கும். இல்லைனா நீங்கள் ஃபார்முலாஸ் படித்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த விகிதமுறு வடிவம் இருக்கிற சம்மை வந்து மேக்ஸிமம் கேட்பாங்க. ஏன்னா இந்த மாடல்லேருந்து ஒரு சம் நிறைய வாட்டி டிஎன்பிசியில் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய், தேங்க்யூ.